ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கதை கேட்போமா? என்ன கதைன்னா, எலியும் சிங்கமும். ஒரு நாள் காட்டில் ஒரு குட்டி எலி இருந்துச்சான். அது மரத்து மேலே கீழேயும் மேலேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போது அது மனசில் வந்துட்டு, இன்றைக்கி ரொம்ப அழகான நாளாக இருக்கே அப்படின்னு நினச்சிதான். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். எலி, அப்பாடா சிங்கம் தூங்குது, நம்ம அப்படியே சும்மா போயிடலான்னு நினச்சிட்டு நகரும்போது, ஆனால் திடீர்னு சிங்கத்தோட கால் மேலேயே எலி ஓடவும் சிங்கம் உடனே முழிச்சு யாராதுன்னு பார்க்க எலி பயந்து நடுங்கி நின்றுட்டு இருந்துச்சான். உடனே எலி வந்து, சிங்கராஜா தயவு செய்து என்னை விட்டுடுங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வேன்னு கெஞ்சிச்சான். சிங்கம் சிரிச்சிட்டு, நீ உதவியா, சரி போடான்னு விட்டுடுச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சிங்கம் காட்டில் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் போட்ட வலையில் சிங்கம் போய் மாட்டிடுச்சான். சிங்கம் தன்னோட முழு சக்தியை கொடுத்து கத்திட்டு இருந்துச்சு, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க, நான் வலையில் மாட்டிட்டேன் அப்படின்னு. ஆனாலும் யாருமே வரலை. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே வந்த எலி சிங்கம் வலைக்குள்ளே சிக்கியிருக்கிறத பார்த்துட்டு, இது நம்மளை அன்னைக்கு விட்டு சிங்கமாச்சு, இப்போ நம்ம காப்பாற்றலாம் சிங்கத்தை அப்படின்ட்டு எலி தன்னோட பற்களால் அந்த கயிறை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நிமிஷத்தில் அந்த கயிறு அருந்து சிங்கம் சுதந்திரமாக வெளியே வந்துடுச்சு. சிங்கம் மகிழ்ச்சியோடு சொல்லிச்சா, வா, நீ என்னோட குட்டி நண்பன், நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எலி உடனே சிரிச்சிட்டு சொல்லிச்சான், பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன்னு எலி சொல்லிச்சான். அவ்வளோதான் ஒரு குட்டி நட்சத்திரம் தாராவோட கதை. பெரிய வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் அழகாக மின்னிட்டு இருந்துச்சாமா. அதில் ஒரு குட்டி நட்சத்திரம் தான் தாரா. அந்த வானத்தில் இருக்க ஒரு பெரிய நட்சத்திரம் சொல்லிச்சான், பாரு, நான் எவ்வளோ பிரகாசமாக மின்னிட்டுருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு நட்சத்திரம் சொல்லிச்சான், ஆமாம், நம்ம வானத்தையே அழகாக காட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தாரா நட்சத்திரம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் இவ்வளோ பிரகாசமாக மின்ன முடியல, என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்லிச்சான். நான் இங்கே ஏன் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அதே நேரத்தில் பூமியில் ஒரு சின்ன குழந்தை இருட்டினால் பயந்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சான். அப்போது அவங்க அம்மாட்ட, எனக்கு தூக்கம் வரலம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே அவங்க அம்மா, வானத்தை பாரு, எவ்வளோ நட்சத்திரங்கள் உன் கூட இருக்காங்க. அப்போது அந்த குழந்தை உடனே ஜன்னல் வழியாக வானத்தை எட்டி பார்த்தாங்க. அப்போது சின்ன மின்னல் போல் நம்ம தாரா வானத்தில் மின்னிட்டு இருந்தாங்க. குழந்தை அதை பார்த்துட்டு உடனே, ஆஹா அம்மா, அங்கே பாருங்க, அந்த குட்டி நட்சத்திரம் என்னை பார்த்து மின்னுற போல் இருக்குது, அது எனக்காக தான் மின்னுதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை சொன்னதை கேட்ட தாரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாரா உடனே, நான் சின்னதாக இருந்தாலும் ஒருவரை இருளிலேருந்து காப்பாற்றியிருக்கேன், இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிச்சான். அந்த நாளில் இருந்து தினமும் தாரா வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் ஒவ்வொரு நாளும் வானத்தில் அழகாக மின்னிட்டு வந்தாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? சின்னதாக இருந்தாலும் நம்ம ஒருத்தங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியும். மின்மினி பூச்சியோட கதை. ஒரு அழகான வயல்வெளி, அங்கே நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சா. அங்கே ஒரு குட்டி மின்மினி பூச்சி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மின்மினி பூச்சியோட பெயர் வீணு. வீணு மனசுக்குள்ளே, ஐயோ நைட் ஆகிடுச்சா, எல்லாரும் எவ்வளோ அழகாக ஒளி வீசிகிட்ருக்காங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன ஒளியை கூட தர முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் வீணு மற்ற மின்மினி பூச்சிகளையும் நட்சத்திரங்களும் எவ்வளோ அழகாக ஒளி வீசிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சான். வீணு, மற்ற நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ அழகாக மின்னிட்டுருக்காங்க, ஆனால் என்கிட்ட தான் ஒளியே இல்லை, அவங்க கூட சேர்ந்து பறக்க முடியல அப்படின்னு ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அதை கேட்டு இன்னொரு மின்மினி பூச்சி, நீ வந்து கவலைப்படாத, உனக்கு ஒரு நாள் ஒளி வரும், காத்திரு அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அவங்கெல்லாம் சிரித்தாலும், நம்மளும் ஒரு நாள் பிரகாசிக்க போகிறோம் நட்சத்திரம் போல் அப்படின்னு மனசில் நினச்சி வீணு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் அது எப்போன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான். வீணு தன்னோட முழு சக்தியை உபயோகித்து எவ்வளோ முயற்சி செய்தாலுமே அவனுக்கு எதுவுமே பயன் தரல. அவனுக்கு இன்னும் ஒளி வரவே இல்லை.
வினு, ஏன் எனக்கு இன்னும் ஒளி வரலை, என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லையா அப்படின்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். வயலோரத்தில் இருக்க புல்லு மேலே கண்ணில் கண்ணீர் துளியோட சோகமாக வினு உட்காந்துட்டு இருந்தான். அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த மரத்திலிருந்து ஒரு அறிவுள்ள ஆந்தை கீழே பறந்து வந்துச்சான். அவளோட பெயர் ஓவியா. குட்டி, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு ஓவியா வினு பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு வினு, நான் மற்றவங்கள போல் ஒளி வீச முடியலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட ஓவியா சிரிச்சிட்டே, வினு, ஒன்று நீ தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு உயிருக்கும் அதுக்கான நேரம் இருக்குது. அப்படி அந்த நேரம் வரும்போது உன்னோட ஒளி உன்கிட்ட வரும். நீ அதுக்காக காத்திரு. இதை கேட்ட உடனே வினு ஆச்சரியத்தோட, உண்மையாவா, எனக்கும் ஒரு நாள் ஒளி வருமா அப்படின்னு ஓவியாவை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு ஓவியா, நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் ஒளி வரும் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னைக்கு ராத்திரி வினு தனியாக வானத்தில் பறந்துட்டு இருந்தானா. இதமான குளிர்காற்று அவன் சிறகுகளை வருடும்போது அப்படியே மென்மையாக பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் காட்டுக்குள்ளே இருந்து கேட்டுச்சு. அங்கே ஒரு எலி அழுதுகிட்டே, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க, நான் முள்காட்டில் மாட்டிட்டேன், எனக்கு இருட்டில் எதுவுமே தெரியலை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருந்துச்சு. அதை கேட்டு திகைச்சு போன வேணு, ஐயோ, குட்டி எலி இருட்டில் மாட்டிகிட்டு இருக்கா, நம்ம போய் உதவணுமே, ஆனால் என்கிட்ட தான் ஒளி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே போச்சான். வினுக்கு அந்த இருண்ட முள்காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்தாலும் எலிக்கு எப்படியாச்சும் உதவணும் அப்படின்னு நினச்சிட்டு துணிச்சலோட அந்த காட்டுக்குள்ளே போச்சு. வினு மனசில், நம்ம முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் முயற்சி செய்யணும், அந்த எலியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே பறந்து போச்சான். அதே சமயம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. வினு தன்னோட உடம்புலேருந்து மெதுவாக ஒளி வெளியே வந்துட்டே இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் ஆக ஆக அதிகமாகி அவன் உடல் முழுவதும் பிரகாசமாக ஒளி மின்னுச்சான். வினு ஆச்சரியத்தோட, ஆஹா, என்னது, நானும் ஒளி வீசுகிறேன், நான் அழகாக நட்சத்திரங்களை போல்ற மின்னுறேனான்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த எலி, வா, நீ வந்து ஒளி வீசுறியா, வா வா, என்னை சீக்கிரமாக வெளிச்சத்தை காட்டி இந்த முள்காட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட வினு, நீ கவலைப்படாத, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிச்சான். வினுக்கிட்ட இருந்து வந்த ஒளியினால் 2 பேரும் முள்காட்டிலிருந்து பத்திரமா வெளியே வந்துட்டாங்க. எலி மகிழ்ச்சியோட, ரொம்ப நன்றி நண்பா, நீ இல்லைன்னா நான் அந்த முள்காட்டிலேயே சிக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட வினு உடனே, இல்லை நண்பா, உன்னால தான் எனக்கு ஒளி வந்துச்சு, உனக்கு உதவும் போது தான் எனக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அன்னைக்கு ராத்திரியிலேருந்து வினு ரொம்ப பெருமையோடவும் சந்தோஷமாகவும் வானத்தில் மற்ற மின்மினி பூச்சிகளோட சேர்ந்து ஒளி வீசிட்டு பறந்துட்டு இருந்தானா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான நேரம் இருக்குது. அதுக்கான நேரம் வரும்போது அது தானாக நம்மக்கிட்ட வரும். அது வரைக்கும் நம்ம அதுக்காக காத்துட்ருக்கணும். ஓகே குட்டீஸ், இன்றைக்கோட கதை முடிஞ்சிச்சு. இன்னொரு புதுக்கதையோடு உங்களை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.